மீண்டும் கருப்பசாமி. மீண்டும் திருமணம். அப்படி பெத்த மகனால அவச்சொல்லோட வந்திருக்கேன். அறது தவமா தவம் இருந்து பெத்தேன். என் பெத்த வயிறு பத்தி எறியுது. உறவெண்ணும் சொல்ல கஜேரப்பதுல கேலி கிண்டலுக்கு ஆளாயாச்சு. சாமியை நம்ப மாட்டானாவே. அவன் போத பெருசா என் போத பெருசான்னு பார்ப்போமாடா. உறவெண்ணும் சொல்லைக்கு அதிகாரப்படுதல கேலி கிண்டலுக்கு ஆளாயாச்சு. தினமென்னும் சொல்லைக்கு அதிகாரப்படுதல பெத்த மகன் என்னும் சொல்ல கரப்பட்ட வாழ்க்கைய பேசு வார்த்தை என்னும் சொல்லைக்கு நீ யாரு நாயாருங்கிற கருத்தோடு உருவாது. தெய்வமே தஞ்சம்னு வாழ்க்கை வாழ்றேன். எந்த தெய்வமே கந்திருந்தே பார்க்க மாட்டேங்குது. அங்கலே வேணுமாடா. ஜாதகங்கள் என்னன்னு சொல்லைக்கு அதிகாரப்பதுல பரிகாரம் என்னன்னு சொல்லைக்கு 2 முறை பரிகாரத்தையும் பண்ணியாச்சு. இக்கனை வரைக்கும் எந்த ஒரு விளக்கமே வரல. உறவெண்ணும் சொல்லைக்கு அதிகாரப்பதுல வந்த ஜாதகம் என்னன்னு சொல்ல கரப்பதுல பொருத்தங்கள் என்னன்னு சொல்லைக்கு 7 பொருத்தம் தான் இருந்துச்சு. அப்படி மாலை எடுத்து கொடுத்த கருப்பசாமிக்கு என்ன செய்வ? எப்படியாவது அவன் மனநிலையை மட்டும் மாத்தி கொடு சாமி. அப்படி பெண்ணடியால வந்த குழப்பத்தை நீக்கி கொடு சாமி. அந்த வாங்கி அவச்சொல் வந்து வெளியே வந்தா போதும். ஏண்டா அவன் மனம் ஏத்துக்கலையடா. அலைப்பாயுது போறாடே. அப்படி அவனுடைய மனநிலையை மாத்தி கொடுத்த போதுமாப்பா. அப்படி மாலை எடுத்து கொடுத்த போதுமாடா. அது ஏறப்பட்ட வாசலுக்கு என்னை நாடி வந்ததுனாலே இக்கடமே மனமெருங்கி வாக்கியம் கொடுக்குறப்பா. தினமென்னும் சொல்ல குத்திரமென்ற விரல் நாட்கள் என்னும் சொல்ல கேரப்பத்துல தினமென்னும் சொல்ல கேரப்பட்ட இடத்துல என்ன 2 மாத காலங்கள் என்ற போக்குல நல்லா கேட்டுக்கடா. என்ன 2 மாத காலங்கள் என்ற போக்குல மாலை எடுத்து மாங்கலித்து புட்டி தரப்பா. ஜாதகத்தை நாடி நீ போவேனாண்டா. ஜாதகமே உன்னை நாடி வரதுக்கான வரமும் பிறப்பிச்சு தரண்டா. தினமென்னும் சொல்ல கரையப்பத்துல நாட்கள் என்னும் சொல்லைக்கு என்ன 27 தினங்களுக்குள்ள நல்லா கேட்டுக்கமாக்கா. என்ன 27 தினங்களுக்குள்ள இருப்பிடம் என்னும் சொல்ல கரையப்பத்துல வடகிழக்கு என்னும் சொல்ல கரையப்பட்ட திசையில 2 பெண் ஒரு ஆணுக்கு அது 2 வரக்கூடிய ஜாதகத்தை பயன்படுத்திக்க. முக்காலையும் சத்தியமா சொல்றேன். பொருத்தம் என்னும் சொல்லுக்கு 10 பொருத்தம் இருக்குடா. இரு மனம் என்னும் சொல்லுக்கு ஒரு மனம் என்ன சொன்னால் வாழ்க்கை என்னும் சொல்ல கரையப்பத்துல திருமணம் என்னும் சொல்லுக்கு இருக்கப்படி தடை என்ற சொல்லி நீக்கி என்னை 2 மாத காலங்கள் என்ற போக்குல மாலை எடுத்து மாங்கலித்து முட்டி தரப்பா. முக்காலி சத்தியம். மாலை எடுத்ததுக்கு பிறகு கணவன் மணியா இருவரும் என் கழுத்துக்கு ஒரு மாலை மட்டும் போட சொல்றா. அக்கனவே பட்டியும் பெருக்கி பலாசலமா வாழ வச்சு அவனும் 4 மக்களை போல தலைநிமிர்ந்து ஆளக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கி தரண்டா. வாங்கி அவச்சொல் என்னும் சொல்ல கருப்பது தீர்வென்னும் சொல்ல கிண்டல் என்ற போக்குல எந்த ஒரு அவச்சொல் இல்லாம தொடர்ந்து வெளிக்காட்டுறப்பா. முக்காலே சத்தியம்.